ஸோ பெருமாள் பாதம் இருக்குது, இவரை வணங்கிட்டு அப்படி நம்ம படிய ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொருத்தர் புது புதுசாக நம்ம சேனலில் என்ட்ரு ஆவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா ஒவ்வொரு அந்த ஸ்டெப்ஸு கீழேயும் அந்த சந்தனம் வச்சு போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸு ஆக்சுவலி ஒரு வேண்டுதலாக இருந்திருக்கும். ஸ்நாக்ஸ் எதுனா வாங்கினியா? எல்லாம் வாங்கல. குளுக்கோஸ் எதுனா வாங்கினியா? எதுதான் வாங்கினேன். சாப்பிட்றதுக்கு எதுனா வாங்கினியா? தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கினேன். ஆக்சுவலி மலை ஏறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ஈஸி தான். ஆனால் என்ன கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இங்கே எதனா ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அடிவாரத்துலேருந்து வெறுங்காலில் நடக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயுமே சந்தனம் வச்சு போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஆட்சி இப்படி மேலே ஏறுது. நம்ம வந்த வழி பாருங்கள். அப்படியே நம்ம இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்தோம்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. இதில் என்ன தெரியுது? பாறாங்கன்னு ஒன்றாலும் தூக்க முடியாது, உனக்கு கல்யாணமும் நடக்காது. ஓ மை காட், வந்துட்டோம் கோயிலுக்கு. இப்போ பாருங்க, செம்மையாக இருக்குது வியூ பாயிண்ட்டு. வெல்கம் பேக் நண்பா, இட்ஸ் மீ பிரபா. இன்றைக்கி நம்ம கிருஷ்ணகிரி இருக்கிற மேலுமலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த கோயில் வந்து பெருமாள் கோயில். இன்றைக்கி வந்து நம்ம சனிக்கிழமை நாளில் வந்திருக்கோம். ஏன்னா அன்றைக்கி தான் பெருமாள் வந்து நம்ம விசேஷமாக இருக்கும். இந்த மலை வந்து எத்தனை வருஷமாக இருக்குது, அதே மாதிரி இந்த மலையோட உயரம் என்ன அப்படின்ற நம்ம சுத்தமாக தெரியாது. நம்ம இந்த மேலே போய் கோயிலை வழிபடுற பூசாரி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் கோயிலை வழிபடுறவர் தான் கேட்டு தெரிஞ்சுப்போம். அந்த மாதிரி இருந்தால் தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா கோயிலுக்கு வர பக்தர்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்படி யாருமே இல்லையா, நம்மளே நம்ம வந்து பெருமாள் கவர் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு இருந்தாங்கன்னா நம்ம கேட்டு வரலாம். ஏன்னா இன்னும் இந்த கோயிலுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த போகிற வழி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் கீழே அடிவாரத்தில் பார்த்தேன், ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. பட் இன்னும் சென்டரில் எப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். நம்ம போக போக இந்த கோயிலை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி குறும்புறப்பள்ளி தாண்டி வந்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது. இதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மேலுமலைன்னு கேட்டாலே எல்லாமே சொல்கிறேன். அந்த மேலுமலை ஊராட்சி தான், அந்த ரோடு ஃபுல்லாகவே மேலுமலை ஊராட்சி தான். ஸோ இந்த மலை தான் அந்த மேலுமலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மலை தான் நம்ம ஏற போகிறோம். எத்தனை அடி உயரம், எத்தனை படிகள் இருக்குது, நம்ம எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னு நம்ம சுத்தமாக தெரியாது. நம்ம கோயிலுக்கு மேலே போயிட்டு புதுசாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எங்களோட நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெக்கிங் வீடியோ போடுறோம், ஒரு கோயில் வீடியோ போடுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 நிமிஷம் மேக்ஸிமம் வந்துடுது. நிறைய பேர் வந்து டியூரேஷன் அதிகமாக இருக்கிறனால யாரும் வீடியோஸ் பார்க்குறதில்ல. ஸோ ட்ரெக்கிங் வீடியோனாவே ஒரு 30-40 நிமிஷம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நான் ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்ச அளவு நான் டைமிங் குறைக்க பார்க்குறேன். நான் எதுக்காக டியூரேஷன் அதிகமாக போடுறேன்னா, ஒரு மலை ஏறும் போது அதோட ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குது, அது கஷ்டமாக இருக்கா இல்லையான்றதை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் அந்த டியூரேஷனை நான் கொடுக்குறேன். ஒரு 40 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம். ஸோ முடிஞ்ச அளவு நான் இந்த ஷார்ட்டாக ஒரு 35 நிமிஷம் இல்லை 40 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ நான் முடிக்க போகிறேன். முடிஞ்ச அளவு நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஓகே காஷ், நம்ம இப்போ மலை ஏற ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. நான் காலையிலே வந்துட்டோம். பட் எங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது யாருமே இல்லை. பட் நம்ம மேலே போக போக எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். போகலாமா? ஒரு பாட்டில் வச்சிருந்தா நல்லா இருக்கும். சாரே தூக்கிட்டு வாங்க, உன்னை பேக் எடுத்துன்னு வந்துருக்கணும் நீ. பேக் உங்களுக்கு ஃப்ரீ ஆகுதா? மேலே போய் ஸோ எல்லா மலையிலும் இருக்கிற மாதிரி இங்கே குரங்கு தொல்லை அதிகமாக இருக்குது. இல்லைடா அடிவாங்க இந்த கோயில் சாமி பாதமா தான். பெருமாள் பாதமா? ஆமாம். ஷூ கழட்டிடலாமா? மலை அடிவாரத்தில் வந்து நம்ம படிக்கட்டு ஏற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் பாதம் இருக்குது. பெருமாள் பாதம் தான்டா? ஆமாம். நீயே டவுட்டாக தான் சொல்கிறேன் ஆமாம் அப்படின்ட்டு. ஸோ பெருமாள் பாதம் இருக்குது, இவரை வணங்கிட்டு அப்படி நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான் போதா மேலே? தம்பி இதை நீ என்ன பண்ண தெரியுமா? இதில் பண்ணோம், எடிட்டிங்கில் நீ பேசணும். ஆமாம், எடிட் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, நம்ம முடியும் ஏறலாமா? ஷூ போட்டுக்கா. ஷூலாம் இல்லை, அப்படியே ஏறலாம். ஏய் ஷூ ஓகே கைஸ், நம்ம படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம ஏறது ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. நம்ம சேனலில் வந்து இப்போ ரீசெண்டாக மலிங்கேஸ்வரம் மலை போயிருப்பேன், சிவன் கோயிலுக்கு. ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறைங்க தான் இருக்கும். இந்த மாதிரி படியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மேலுமலையில் வந்து படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி போக போக பார்ப்போம்.
அப்படியே பாருங்களேன், ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையுமே மாதிரி சந்தனம் வச்சு பொட்டு வச்சுருக்காங்க. எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே ஆக்சுவலி இது வந்து ஒரு வேண்டுதலாக இருக்கும். ஸோ என் கூட வரவர் வந்து இவர் தீவிர சிவன் பக்தன். சிவன் கோயிலுக்கு எங்கேனாலையும் தவறாமல் போயிடுவார். யூஸ் பண்ணாதான் இந்த மேலுமலையே எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு இந்த கோயிலை பற்றி சுத்தமாக தெரியாது. அதுவும் நம்ம கிருஷ்ணகிரியில் வந்து இவ்வளோ பெரிய மலையில் வந்து பெருமாள் கோயில் இருக்குன்னு சுத்தமாகவே தெரியாது. இவர் தான் சொன்னார். ஸோ இந்த கோயில் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். இப்போயே மூச்சு வாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி சொன்னதுதான், நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொருத்தர் புது புதுசாக நம்ம சேனலில் என்ட்ரு ஆவாங்க. அந்த மாதிரி இந்த நம்ம சேனலுக்கு இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. என்ன உட்காரியா? ஆமா, காம் டவுன் இல்லை காம் டவுன்றீங்க. வா, அவங்களாம் சூப்பராக ஏறிடுவாங்க, நம்மளாம் ஏற முடியாது. அவங்க பேட்டரி தூக்கி ஏறாங்கடா. நீ தண்ணி பாட்டில் தூக்குறதுக்கு எங்கிட்ட கொடுக்குற. ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. பரவாயில்ல. இல்லைங்க பாதி தான்டா. என்ன அதுக்குள்ள பாறை தான் வருமா? சைட் பாஸ் நம்மள எப்படி இப்போ இது வரும், அந்த மாதிரி தான் வரும் முன்னாங்கல். ஸோ இப்போ ஏற வரையும் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி எல்லா மலையில் இருக்கிற ஒரே தொல்லை ஒன்று இருக்கும், குரங்கு தொல்லை. நீங்கள் என்ன திங்ஸ் என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னா பேக்கில் வச்சுக்கோங்க. கையில் வச்சிருந்தீங்கன்னா அடிச்சு பிடிக்கிறாங்க. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கோபப்படாதீங்க. செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க சரி. ஆக்சுவலி இந்த மலை வந்து ஈஸியாக ஏறிடலாம், ஏன்னா சின்ன மலை தான். ஆனால் எவ்வளோ அடி உயரம் நமக்கு தெரில. பூசாரி ஃபஸ்ட்டு மேலே போயிட்டாரு. நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். முடிச்சிங்க, உட்காருங்க வாங்க. முன்னாடி கொஞ்சம் உட்காந்துட்டு போகலாம். ஆனால் வியூ பாயிண்ட் சொல்லிக்கிறவங்க சூப்பராகவே இருக்குது. இன்னும் நம்ம மார்னிங் டைமில் வந்தோம்னு வச்சிங்களேன், இப்போ 8:30 தான். ஒரு 5 o'clock 6 o'clock வந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ போன வரையுமே ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒவ்வொரு அந்த ஸ்டெப்ஸு கீழேயும் அந்த சந்தனம் வச்சு போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸு ஆக்சுவலி இது ஒரு வேண்டுதலாக இருந்திருக்கும். பைப் லைன்லாம் கொடுத்துருக்காங்க வரல, மேலேருந்து அப்படி தண்ணி வசதியாக இருக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் தான் ஏறிப்போம். இங்கேருந்து வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி ஒரு போலீஸ் வந்து ஒரு 10 பேர் வந்து வேனில் வந்திருக்காங்க. எதுக்குன்னா மேலே வந்து ஒரு டவர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பேசுகிறதுக்கு. அவங்களும் ஒரு ட்ரக்கிங் மாதிரி எல்லாம் அந்த பேட்டரிலாம் தூக்கின்னு போனாங்க. நம்மளால இந்த பேக் தூக்கின்னு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் நம்ம எனக்கு கூட ஓகே, நம்ம நண்பருக்கு வாட்டர் பாட்டில் தூக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் போல் ஒரு வியூ பாயிண்ட் செமையா இருக்கு. இங்கிருந்து பாக்குறதுக்கு இங்கிருந்து ஒரு 4 மலையா? சுத்திர மலை தான்டா. ஏய் அது பா பெரிய மலையா? சுத்திர மலை தான் இருக்கு. பெரிய பெரிய மலை சொல்றேன்டா. 4 மலை பாருங்க. எங்க இங்க சுத்திர மலை இங்க காட்டு. அங்க பாரு, தூரமா பாரு. அங்கலாம் இல்ல, இங்க காட்டு. இங்க உன் கண்ணுக்கு தெரியுது தான் மலை தெரியுது. அங்க பாரு, அங்கெல்லாம் எட்டி பாரு, சூரியகிரி மலை தெரியுது. அங்க பாரு உத்தரப்பள்ளி மலை தெரியுது. உத்தரப்பள்ளி மலைல நீயே சொல்லிப்பியாட்டு மலை. ஏய் நிஜமாடா, அங்க பாருடா.
சரி வா ஏறலாம். நீ பேசுகிற வேற கொஞ்ச நேரம் நில்லு. கேடு நீ தான் ரெஸ்ட் எடுத்துடலாம் போகலாம். நானும் போகலாம். ஸ்நாக்ஸ் எதுனா வாங்கினியா? எதுவும் வாங்கல. குளுக்கோஸ் எதுனா வாங்கினியா? எதுவும் வாங்கல. சாப்பிட்றதுக்கு எதனா வாங்கினியா? தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிக்கிறேன். நீங்கள் தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. வரும்போது குளுக்கோஸ் ஒரு ஃபஸ்ட் டைம் மலை ஏறுறீங்கன்னா கண்டிப்பாக குளுக்கோஸ் தான் எடுத்து வந்துருங்க. ஒன்றை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் மூச்சு வாங்கன்னு உட்காந்துருக்கான்ட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிச்சுப்பா. எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா. எப்படி மீன் உட்காரத்துக்கு காம் டவுன் சொன்னி அந்த மாதிரியா? ஸோ மழை வந்து கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கு. ஆனால் உயரம் தான் என்னன்னு தெரில. மேலே பூசாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இல்லை அவங்க போலீஸ் அவுட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அவங்களுக்கே தெரியாதா? அவங்களுக்கே தெரியாதா? அவங்க தருமபுரிக்காரங்க. இப்போ எலெக்ஷனுக்கு போகலாங்களா டவர்? ஆஹா. உண்மையாக வந்து ஒரு மலை ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படின்னா பாறைங்க சென்டரில் படிக்கிட்டு வரும், ஃபுல்லாக ஸ்டெப்ஸு போகுது. சென்டரில் பார்த்தீங்கன்னா அப்படி சமதளமாக போகிற மாதிரி ஒரு வழி வருது பாருங்களேன். அப்படியே இங்கே வந்து சமதளமாக இருக்குது நடந்து போகிறதுக்கு. ஈஸி தான், யார் வேணால் வந்தால் மலை ஏறலாம். பெருமாள் கோயில்னாலும் சனிக்கிழமை டைமில் வாங்க. இன்னும் புரட்டாசி மாதம்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் எல்லா மலைமலை கோயில் நம்ம கவர் பண்ணிட்டே வரோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அவங்க அடுத்தடுத்து ட்ரக்கிங் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ எங்கேயும் வெளியே போகாத நேரத்தில் மட்டும்தான் இந்த ஃபுட் வ்ளாகும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம சேனல் வந்து ட்ரெக்கிங் தான் அதிகமாக இருக்கும். சரியான வெயிலாக இருக்குது இப்போவே. சரி, இன்னும் இது ஸ்டெப்ஸ் எத்தனை இருக்குது, அதே மாதிரி ஒயரம் என்னன்னு தெரிஞ்சு நல்லாயிருக்கும்டா. நம்ம எதுவுமே தெரியாத மாதிரியே போயிட்டுருக்கோம். ஹைட் என்ன சொன்னாங்க இது? 800.86 சொல்லு. 800 அடி தானா? 800 அடியெல்லாம் இருக்காது, அதிகமாகவே இருக்கும். அதாவது ஏறது வந்து 800 அடி, மலை ஹைட் வந்து தெரியாது. எல்லாம் ஏறது உயரம். சொல்லலாமா? நீ 2017 வந்துட்டு இருக்க, நீ கேட்க முடியாட்டியும் எப்படி நீ ஒரு மலை ஏற கேட்காமலே ஏறிடுவியா? நீஷ்குமார், நாம் அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுப்போம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். இன்னொன்று இயற்கை சுவாமி காட்ட வருவோம். பூச்சி கீச்சி ஏறிச்சான்னு தெரியலடா. பாடாத பாடாத, காப்பி ரைட் வரும், பாடாத. பரவாயில்ல, ஏன்னா படிக்கிட்டு ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சம் பாரு, அப்படியே கொஞ்சம் சமதளமாக போகிற மாதிரி வருது. முனீஷ் வந்தோம்ல, அப்போ எங்கேயுமே நிற்கவே இல்லை. அவசரம் அவசரம் அவசரம்னு யாரும் வச்சுட்டாங்க. ஐ போயிடுவாங்க ஆட்டோவில் வந்தவங்க. இந்த மலை வந்து கடல் மட்டத்திலேருந்து 808 அடி உயரம்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு மேலே தான் போய் அவர்கிட்ட பூசாரிட்டு தான் கேட்டு பார்க்கணும். ஸோ இது ஒரு டவுட்டு தான், கேட்ட வரைக்கும் சொன்னதால சொல்கிறேன். மேலே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மலை ஏறின வரையுமே ஸ்டெப்ஸ் தான், எங்கேயுமே இன்னும் பாறைங்க வந்து பிடிச்சி ஏற மாதிரி எதுவும் வரல.
பாதி மலை வந்துட்டோம். இங்க வேண்டிக்கவா, நீ பாட்டுக்கு போற. பாதி மலை வந்துட்டோம். அதுக்குள்ள பாதி பண்ணிட்டுமா? ஆமா. சரி, மலை ஏறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ஈஸி தான். ஆனால் என்ன கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. வெயில் வந்தீங்கன்னா எங்களை மாதிரி கஷ்டப்படணும். நீ தானா பேசி லேட் பண்ண? புரியல. ஆமாம், நான் தான் லேட் பண்ணேன் கொஞ்சம் பேசுறதுக்கு. ஸோ அங்கங்கே வந்து நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தான் மலை ஏற ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஈஸி தான் ஏறுறதுக்கு, கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டாகிடுது ஏறுறதுக்கு. கரெக்டு தானே? நான் போய் சொன்னேன் ஏர்லி மார்னிங் வரலான்ட்டு. ஃப்ரெண்டு தான், அவர் லேட் பண்ணிட்டாரு. ஏதோ வீடியோ கீழே பேசுகிறேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டாரு. சரி, கீழே நம்ம அடிவாரத்துலேருந்து இப்போ ஏறுற வரையுமே ஸ்டெப்ஸ் தான், எங்கேயுமே பாறை எதுவும் வரல. என் தெரிஞ்சு கோயில் வரையுமே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஆமா தானே? நீ வந்தப்போ வந்து 2017 வந்தியா? ஆமாம். ஸோ வந்து 2017 வரும்போது பாதி வரையும் தான் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, அதுக்கு ஃபுல்லாகவே பாறைங்க தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. பட்டு முக்கால்வாசி ஏறின மாதிரி தான் இருக்குது. இப்போ போன வரையுமே ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இங்கே எதனா ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அடிவாரத்துலேருந்து வெறுங்காலில் நடக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயுமே சந்தனம் வச்சு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வேண்டுதல் நினைக்கிறேன். இன்னும் முழுசாக தெரியல. மேலே கோயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் புதுசாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். இங்கே படிக்கிட்டு நம்பர் போட்டிருக்கு பாரு, 1032. போயிட்டு 1032 படிக்கிட்டு போயிட்டு இன்னும் கடிங்க போயிட்டு உண்மையா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, வந்து படிக்கிட்டு முடிஞ்ச மாதிரியே இருக்குடா. வந்துட்டப்போ முக்கால்வாசி. ஆக்சுவலி நம்ம மேலே இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து படி இல்லை, சும்மா அந்த பாறைலாம் வச்சுருக்காங்க நடந்து போகிற மாதிரி. அப்படி மேலே பார்த்தா கொஞ்சம் மண் ரோடு மாதிரி போகுது. வந்துட்டுமா? கால்வாசிடா. இங்கே ஒரு கோயில் இருக்கு, ஆர்ச்சு. கால்வாசி. ஓ, இது மேலே ஏறணுமா? இது மேலே ஏறணுமா? ஆமாம், இதுதான் முக்கால்வாசிடா. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எங்க சைடு ஒரு வழி போகுது. இங்கே ஒரு கோயில் இருக்கு பாரா. அங்கே ஒரு கோயில் இருக்குது. ஆ ஒரு ஆட்சிப்படி மேலே ஏறுது. நம்ம வந்த வழி பாருங்க. அப்படியே நம்ம இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்தோம்னா இங்கே ஒரு கோயில் இருக்கு. ராமர் கோயிலா? ஒரு வழி சொல்லிடு. இங்க ஒரு வழி போகுது. இது வந்து எங்கன்னா குருவப்பள்ளி கிட்ட நம்ம வளைஞ்சோம் பாத்தியா? ஆமா. அங்க போகும்போது குருவப்பள்ளி உள்ள வந்து இந்த வழி வருது. குருவப்பள்ளி வந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனா இந்த வழி வரும்.
ஸோ இந்த மேலே மலை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வழி போகுது. இங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்ல, கொஞ்சம் இதுதான் இந்த மாதிரி தான் வரும். ஓ இந்த மாதிரி ரோடு தானே, ஒத்தடி பாதை மாதிரி தான். இதுதான் பழைய இது தான். ஓகே நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி வந்துட்டோம். இந்த ஊருக்காரங்க அப்படி இந்த பக்கம் வருவாங்க, குருவூர்பள்ளி ஊருக்காரங்க. ஆமா குருவூர்பள்ளி ஊருக்காரங்க இந்த பக்கம் வருவாங்க. ஓகே ஏறு, சாமி கும்பிட்டா ஓடு. ஆஞ்சநேயா ஜெய ஆஞ்சநேயா. ராமர்னு சொன்னேன், ராமர் இருந்துச்சு. உன் இஷ்டத்துக்கு சொல்றது. ராம ராம ராம் சீதா ராம ராம ராம். காய்ஸ் நம்ம வந்து ஆஞ்சநேயர் வழிபட்டுட்டு அப்படியே நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த பெருமாள் கோயில் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பாடாத கொஞ்சம் கம்முன்னு வா. ஸோ என்ட்ரன்ஸில் ஆர்ச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு. கீழே அதே மாதிரி ஆர்ச்சி இல்லை, என்ட்ரன்ஸில் நம்ம ரோடு கிட்ட. ஸோ உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். இதுக்கு நம்ம மேலே போனால் நம்ம பெருமாளை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்களேன், நம்ம கீழே படிக்கட்ட அந்த அடிவாரத்துலேருந்து எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் அந்த சந்தனம் குங்குமம் வச்சுட்டு வராங்க. வந்து முனிஷ்குமார் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கலாம். இப்போ அவரும் அதுக்கு தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி நீங்கள் எதனா வீடு கட்டணும், உங்கள் நினச்சதை நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்களேன், கல் வச்சு வீடு கட்டுறது. ஆக்சுவலி இது வந்து வீடு கட்டுறதுக்கு தான். வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கல் வச்சு அடிக்கிட்டு லைன்லாம் அடுக்குனீங்கன்னா நீங்கள் நினச்சது நிறைவேறும்னு சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் இது எல்லா மலையிலுமே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு மலைக்கும் கோயில் போகும்போது இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கல் வச்சுட்டு போங்க. இங்கே பாரு எவ்வளோ கல் வச்சுட்டு போயிருக்காங்க. நான் பெஸ்டா பேசுறியா? சரி பேசுங்க. அதாவது இந்த கல் வந்து நெடுகுல இருக்கு, குத்துதுன்ட்டு யாரோ அடுக்கி வச்சிருக்காங்க ஓரமா. அதை யாரோ பின்னாடி வந்தவங்க இது கட்டினா வீடு கட்டலாம் அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒரு நம்பிக்கைடா. ஒவ்வொரு குட்டி கல்லையும் எடுத்து 1 by 1 அடுக்கி நிறைவேற்றுறாங்க. அதாவது ஆசைப்பட்டது நிறைவேறணும்னு சொல்லிட்டு அடுக்குறாங்க. உனக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பாறாங்கல் எடுத்து அடுக்கு, அது கரெக்டா இருக்கும். இதுல என்ன தெரியுது, பாறாங்கல் உன்னால தூக்க முடியாது, உனக்கு கல்யாணமும் நடக்காது. என்னடா படிக்கட்ட காணா? ஸோ அந்த ஆர்ச்சி மேலே கொஞ்ச தூரம் அந்த தூரம் படிக்கிற முடியுது. ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போகுது பாருங்களேன். ஓ மை காட், வந்துட்டோம் கோயிலுக்கு. இப்போ பாருங்க செம்மையா இருக்கு வியூ பாயிண்ட். ஓ உனி செம்மையா இருக்குடா. இன்னும் காலையில் வந்தா பயங்கரமா இருக்கும்ல. குளம் குளியா? குளம் இருக்கா? குளம் பார்க்கலாம். இருக்கலாம் அங்க. இப்ப ஐஸ் மாதிரி இல்லைன்னு வச்சுக்கேன். கீழ இருந்து அதே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. ஓ அதுக்கு வந்துடும். நம்ம மேலே டாப்புக்கு வந்துட்டோம்னா அங்கே ஒரு குளம் இருக்கு. தண்ணி நல்லா இல்லை, கலங்கலா இருக்கு. சூடா இருக்கா? ஸோ நம்ம நண்பர் வந்து தண்ணி சில்லுன்னு இருக்குன்னாரு. குதி டைவ் அடிக்கிறியா? பாரடா.
சில்லுன்னு தண்ணி இல்லை. குளிக்கிறியா? சரி, இங்க என்ன கடவுள் இருக்காரு? விநாயகர். அப்படியே குளத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு. என்ன சரி படுத்துட்டீங்க? அப்படியே நம்ம மலை ஏறிட்டு அந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது. பட் குளம் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கிறதுனால குளிக்க முடியல. பட் வந்து பண்டிகை நாள் மற்ற நாள்லலாம் அந்த குளம் நல்லா தானே இருக்கும். மழை வந்தால் தண்ணி. ஸோ இப்போ வெயில் அடிக்கும் போது நல்லா தண்ணி இருக்குது. பட்டு பார்க்க கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, குளிக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இருந்தாலும் பக்தர்கள் வந்து குளிக்கிறாங்க. ஓகே, இந்த வெயிலையும் அதை வந்து குளம் வத்தாமல் இருக்குது விஷயம். அவ்வளோதாங்க, பாருங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி ஈஸி தான் இந்த கோயில் ஏறுறதுக்கு, அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம கீழே அடிவாரத்துலேருந்து மலை வந்து 808 அடி உயரம்னு சொன்னாங்க. தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான் இருக்கும், ஏன்னா சின்ன மலை தான். ஆனால் எல்லாமே படிக்கட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் மலை வந்து ஈஸியாக ஏறலாம், கண்டிப்பாக வாங்க. இப்போ நம்ம மேலே போயிட்டு கோயில் வழிபடுறப்ப சார்கிட்ட நம்ம இந்த கோயில் எத்தனை வருஷமாக இருக்குது, இந்த கோயிலுக்கு வந்தால் என்ன ஸ்பெஷல்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் சொல்லலைனாலுமே அவர்கிட்ட கேட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம மலை ஏறி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குளம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம மலை கோயில் படி ஏற பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குளம் இருக்குது. ரொம்ப அழுக்காக இருக்குது. இப்போ 2 குளம், 2 குட்டி குளம் இருக்குது பாருங்க. இங்கே ஒன்று இருக்குது, ஒன்று இருக்குது. அப்படியே சைடில் வந்து படிக்கட்டு.
கோவிந்தா ஓம் தேவதேவதாப்ய நம லக்ஷ்மீகாந்தாய நம. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த ஸ்ரீ பாலகொண்டராயஸ்வாமி கோவில் அர்ச்சகராக பேசிட்டு இருக்கேன். இது கிருஷ்ணதேவராய காலத்தில் கட்டப்பட்ட கோவில். பின்னாடி பழுதடைந்து 2002 மறுபடியும் முன்னாள் சேர்மன் அப்போது அவர்களால் மற்ற ஊர் பொது சார்பாக கோவில் புதுப்பிச்சு 2008 மகா கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. கிருஷ்ணதேவராய காலத்தில் கட்டப்பட்ட கோவில் மூலஸ்தானம் அப்படியே தான் இருக்கு. அது எதுவும் பண்ணவில்லை. அதே மாதிரி திருப்பதியிலேருந்து இந்த மூல விக்கிரகம் எடுத்து வந்து இங்கே கோவிலில் கும்பாபிஷேகம் எடுத்திருக்கோம். இந்த வரங்க பக்தர்கள் எல்லாருக்குமே பாலகொண்டராய சுவாமி, பாலன் என்றால் ஒரு குழந்தை. இங்கே இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கின்றது ஒரு 100%ங்க. கண்டிப்பாக மிஸ் ஆனது கிடையாதுங்க. நான் அதுதான் பாலன் என்றால் பாலகொண்டராய சுவாமி பேர் இருக்கு. இந்த கோவில் மேல்மலை வழியாக பாலகொண்டராய சுவாமி துர்க்கத்தின் பீஜ துர்க்கு வழியாக மலை மேல கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம். கீழிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 அடி ஹைட் இருக்கு. படிக்கட்டுன்னா எல்லா இடத்துலையும் படிக்கட்டு இருக்கு. கொஞ்சம் சில இடங்களில் மட்டும் படிக்கட்டு வைக்க முடியல, அது பாறை இருக்கிறதுனால. குறைஞ்சபட்சம் 1600 படிக்கட்டு இருக்குங்க இந்த இடத்துல, சரிங்களா? அதே மாதிரி கண்டிப்பாக பிரதி சனிக்கிழமை கண்டிப்பாக கம்பல்சரி யார் வந்தால் வரப்போனாலும் கண்டிப்பாக பூஜை நடக்கும். அதே மாதிரி பெங்களூர், ஆந்திரா, இந்த பெரிய மாநிலத்திலாம் நம்ம இருக்காங்க. குலதெய்வம் அதிகமாக இருக்காங்க. குறைஞ்சபட்சம் பெங்களூர் வந்து இந்த ஆவணி மாதம் அதிகமாக வருவாங்க. புரட்டாசி மாதம் விசேஷம் நடக்கும். அடிக்கடி திருக்கல்யாண வைபவம் நடக்கும். ஆடி 18 விசேஷம் நடக்கும். ஜனவரி 1 பூஜை கண்டிப்பாக இருக்குங்க. அடிக்கடி ஹோமங்களும் நெக்ஸ்ட் திருக்கல்யாணமும் நடைபெறும். பக்தர்கள் அனுக்கிரகத்தால் பக்தருடைய ஒத்துழைப்பால் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ முன்னாள் சேர்மன் இந்த அப்பாதுரைக்கு பிற்பாடு இப்போ ராஜ்குமார் அவருடைய மகன் வந்து எல்லாம் நடத்திட்டு இருக்காருங்க. இப்போ இந்த வருஷம் ஆவணி மாதத்துக்குள்ள கண்டிப்பாக மறு திருக்கல்யாணம் வைபவம் நடக்கும் முடிவு பண்ணியிருக்கோம், தீர்மானம் பண்ணியிருக்கோம். என்னோட ஊர் சின்னாறு. இது வந்து எங்கள் குலதெய்வம். நான் அப்பப்போ ஏற்கனவே முன்னாடி பௌர்ணமி பூஜை இருந்துச்சு, வந்து கும்பிட்டுட்டு போனேன். கும்பிட்டுட்டு 24 எனக்கு வந்து 24 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகி பின்னாடி இப்போ ஒரு குழந்தை பிறந்தது. 5 மாதம் ஆகுது. பெண் குழந்தை. எல்லாருக்கும் கண்டிப்பாக இங்கே வந்து இந்த கடவுளை கும்பிட்டா எல்லாருக்கும் குழந்தை வகை கிடைக்கும். நிச்சயமான இந்த குளத்தினுடைய பெருமை வந்து மஞ்சள் குளம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அந்த பக்கம் வந்து பால் குளம்னு சொல்லுவாங்க. குளம் வந்து ஒரு காலம் மாறின பிறகு அந்த மஞ்சள் குளம்ன்றது கரெக்டாக அந்த தண்ணி மஞ்சள் நிறமாக மாறிடும். இதே பால் குளம்ன்றது பால் மாதிரி குளம் மாறிடும். இங்கே வந்து கஜா குளம்னு சொல்கிறாங்க. கஜா பேர் வந்து கஜா குளம். எப்பவுமே குடிக்கிற தண்ணி, சாப்பாடு செய்கிற சமைக்கிற தண்ணி, சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற தண்ணி, அனைத்து தண்ணியும் கஜா குளத்தில் தான் எடுக்கப்படுது. இந்த ஊர் 3 ஸ்டேட் இந்த கோவிலுக்கு சேர்ந்த பக்தருங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா 3 ஸ்டேட் பக்தர்களும் இந்த மலைக்கு சனிக்கிழமை தினந்தோறும் வருவாங்க. அப்புறம் சாவணி வாரம்னு சொல்லி ஆவணி மாதத்தில் வந்து சாவணி சனி வாரம்னு கும்பிட கர்நாடகா பக்தரும் ஆந்திரா பக்தரும் இந்த இடத்துக்கு வருவாங்க. தமிழ்நாடு பக்தர் புரட்டாசி பிறந்த உடனே புரட்டாசி மாதத்தில் 5 சனிக்கிழமையும் தொடர்ந்து வருவாங்க இந்த கோயிலுக்கு, பாலகுண்டராயசாமி மலைக்கு. மற்ற நாள் வந்து நார்மல் சனிக்கிழமை கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த இடத்துல குழந்தை பாகியம் கண்டிப்பாக உண்டு. அதே போல் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண பாகியமும் கிடைக்கும், புத்திர பாகியமும் உண்டு. எல்லா துன்பத்தையும் தீர்க்கக்கூடிய கடவுள் நம்ம பாலகுண்டராயசாமி மலை. இந்த மலை உயரத்தில் வந்தாக்க நமக்கு இந்த இயற்கை காற்றுனால நிறைய நோய் நொடிகளை நம்மளை விட்டு விலகுது. நடந்து வரக்கூடியவே நமக்கு சுகர் பிபி இருந்தாலும் குறைஞ்சிடுது. அதே ஒசூர்லேருந்து ஒருத்தர் சரவணன் ஒருத்தர் வருவார். 48 நாள் தொடர்ந்து மலை ஏறி இறங்கினாரு. அவருக்கு சுகர் பிபியே இல்லைன்னு சொல்லி முடிவு சொல்லிட்டாங்க டாக்டருங்க. அந்த அளவுக்கு இந்த இடத்துல நோய் தீர்க்கும் மலை நமது பாலகுண்டராயசாமி மலை. நம்ம வந்து மேலே பார்த்துருப்போம், பூசாரிலாம் இந்த கோயிலை பற்றி சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா,
இந்த கடல் மட்டத்துலேருந்து இந்த மலை உயரம் வந்து நம்ம ட்ரெக் பண்ணி வரும்போது கூட வந்தவங்க வந்து 800 அடின்னு சொன்னாங்க. பட் இவங்க வந்துட்டு 3000 அடி உயரம்னு சொல்கிறாங்க. இந்த மலையோட ஃப்ரண்ட் வியூ, அதாவது நம்ம ஹைவே சைட்லேருந்து ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். பட் அங்கேருந்து பார்க்கும்போது அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த உயரம் பார்த்தீங்கன்னா 3000 அடி சொல்லலாம். ஏன்னா பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது பக்கமே இருக்கிற மாதிரி இருக்குது. தெரிஞ்சு 2000 2500 இருக்கும் பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது. பட் ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது நல்லா ஹைட்டாக இருக்குது. ஏன்னா அந்த மலை வந்து இப்படி டவுனாக இந்த சைடில் இப்படி இறங்குற மாதிரி இருக்கும், முன்னாடி மட்டும் இப்படி நேரக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோன்னா. ஸோ அந்த மலை ஏறுறதே அந்த பைபாஸ்லேருந்து நம்ம அந்த ரோட் சைடு பார்த்துட்டு பேக் சைடு தான் வந்து ஏறுற மாதிரி இருக்குது இந்த மலைக்கு. பட் உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி ஒரு தோராயமாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் அந்த கல்வெட்டிலே நான் ஒரு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். அந்த கல்வெட்டிலே வந்து இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டிலே போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பெருமாள்லாம் ரொம்ப அழகாக பூஜை பண்ணி சூப்பராக இருந்தது நாங்கள் உள்ளே போனப்போ. அதுவும் பயங்கரமான தரிசனம் எங்களுக்கெல்லாம். அண்ட் சதீஷ் நீங்கள் எதனா பேசுகிறீங்களா? அவர் பாவம் ரொம்ப டயர்டாக முடியாமல் உட்காந்துட்டாரு. அவர் மெயினாக வேண்டிக்க வந்தது வந்து கல்யாண வரம் வேணும்னு சொல்கிறதுக்காக வந்தார், வேண்டிக்கிட்டாரு. அவங்களும் பூசாரி சொல்லியிருப்பாங்க கல்யாண வரம் வந்து இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கல்யாணம் வரும், குழந்தை இல்லாத குழந்தை பிறக்கும் அப்படின்றலாம் சொல்கிறாங்க. அது இல்லாமல் அங்கே வந்து ஒரு பக்தர்களையும் உட்கார வச்சு அவரையும் நாங்கள் கேட்டு பார்த்தோம். அவருக்கும் நடந்திருக்கு, அவரும் சொன்னார். ஸோ நீங்கள் அந்த கோயிலுக்கு அவர் எப்போ விசேஷமாக சொல்லியிருப்பாரு, அந்த விசேஷமாக வாங்க. சனிக்கிழமை நாளில் எப்பயுமே ஆளுங்க வந்தாலையும் வரலைனாலையும் கோயில் வந்து திறந்து பூஜை பண்ணுவான்னு சொல்லிட்டாங்க. சனிக்கிழமைனாலும் கண்டிப்பாக வாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மலை யார் வேணால் ஏறலாம். நம்ம மற்ற வீடியோவில் சொல்லியிருப்போம் கொஞ்சம் வயசானவங்க ஏறது கஷ்டம்னு சொல்லிட்டு. இது வயசானவங்க கண்டிப்பாக ஏற முடியும், ஏன்னா ஃபுல்லாகவே படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி மலை ஏறுறவங்களா இருந்தால் விடிய காலில் ஒரு 4-5 மணிக்கு ஏறுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போது ஏப்ரல் மேல சொல்கிறேன், இப்படி நீங்கள் வந்தீங்கன்னா. ஏன்னா சரியான வெயிலாக இருக்குது. நாங்கள் ஒரு 8-9 மணிக்கெலாம் மேலே ஏறிட்டோம். பட் இப்போ ஒரு 12 மணி ஆகுது, இப்போவே சரியான வெயிலாக இருக்குது. ஸோ நீங்கள் மலை ஏறுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக ஏறிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் ஒரு 30-35 மினிட்ஸ்க்குள்ளே நான் ஷார்ட் பண்ணி வீடியோ போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். அதே மாதிரி நாங்கள் கீழே ட்ரெக் பண்ணி வரும்போது ஒவ்வொன்று சொல்லியிருப்போம், அதாவது 800 அடி அந்த மாதிரி சொல்லியிருப்போம். அவங்க சொன்னதை வச்சு அதை நம்ம கன்ஃபார்மாக சொல்ல, மேலே புதுசாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்ல போகிறோன்னு சொன்னேன். அதே மாதிரி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு ட்ரெக்கிங் அண்ட் ட்ராவல் அண்ட் ஃபுட் வ்ளாகில் மீட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக எண்டு வரையும் பாருங்கள், ஃபார்வர்ட் பண்ணி பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு கணக்கே இல்லை அந்த மாதிரி பார்க்குறதில்ல. ஏன்னா என் கூட இருக்கிறவரே அப்படி தான் பார்க்குறாரு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் பார்க்குறாங்க. அவர் உங்களை சொல்லி எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பை பை கைஸ்.